அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியின் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விசுவாசி கார்த்திகை 27 இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 13, 2025. இன்று மேல் நோக்கினால். அதே போல் நவமியில் எந்த காரியம் செய்தாலும் அது 100% வெற்றியை திருத்தரும். கருத்தில் கொள்ளுங்கள். நிறுவனம் ஆரம்பிக்கிறது, ஹோட்டல் ஆரம்பிக்கிறது, எதுவாக இருந்தாலும் தொழிற்சாலை ஆரம்பிக்கிறது, அனைத்தையும் நவமி வெற்றி தான் தேடி தரும். நவமியை நிறையா பேர் தவிப்பாங்க. ஆனால் நவமியில் அதாவது எந்த ஒரு நல்ல செயல் செய்தாலும் அது பல மடங்கு வளரக்கூடிய வாய்ப்பு இந்த நவமிக்கு உண்டு. நட்சத்திரம் இன்று காலை 10:30 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். திதி இன்று இரவு 8:49 வரை நவமி, பின்பு தசமி. யோகம் இன்று முழுவதும் மரண யோகம். சந்திராசி நட்சத்திரம் அவிட்டோ சதயம். ராசி பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம். சந்திராசினை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மகர ராசி மகர லக்கணம், கும்ப ராசி கும்ப லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி செல்லக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் மிகவும் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 4:45 5:45. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 9:30 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியருக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அது கூட சேர்ந்து சுப ஓரையை பயன்படுத்தினா சிறப்பான வெற்றிகள் நீங்கள் பெற முடியும். இன்று சனிக்கிழமை என்பதால் ஓரநாதன் சனி பகவான் அவரே இன்றைய கதாநாயகன். சனி ஓரை அசுப ஓரை என்றாலும் சனி ஓரையில் புதிதாக மருந்து உண்ணுதல், அறுவை சிகிச்சை செய்தல், புதிதாக சிகிச்சை எடுத்தல், தீராத வியாதிகளுக்கு சிகிச்சை எடுத்தல், இதெல்லாம் சனி ஓரையை பயன்படுத்தி செய்தால் அது அற்புத பலனை அந்த ஜாதகங்களால் பெற முடியும். சனி வாரம் முடிந்ததும் ஒரு மணி நேரம் முடிந்ததும் அடுத்த வாரம் குரு வரும். குரு முடிஞ்சு 2 மணி நேரம் அசுப வரையுங்கும், செவ்வாய் வரையும் சூரிய வரையும். அந்த 2 மணி நேரம் முடிஞ்சோடனே அடுத்து 3 மணி நேரம் சுப வரையுங்கும், சுக்கிர வர, புதன் வர, சந்திர வர. ஒரு வாரம் 1 மணி நேரம் கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ சனி வர பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 சனி வரையுங்க. நீங்கள் அப்படியே 1 மணி நேரம் கூட்டின்னு வந்தீங்கன்னா சுப வரை இயங்கிறது உங்களுக்கு நீங்கள் அறிஞ்சிக்கலாம். சுப வரையில் எந்த செயல் செய்தாலும் அது 100% வெற்றியை தேர்த்துடும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராகுகாலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:30 to 3, குளிகை காலை 6 to 7:30. சூலம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று கிழக்கு தரிசனத்தை வழி நடத்துவதால் அவர் வழியிலே செல்வது மிக சிறப்பான பலனை தரும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை பார்த்து பொறாமைப்படலாம், போட்டி போடலாம். அதனால் மிகவும் தெளிவாக இருந்து இதனால் சிந்தித்து செயல்படுத்தி விழிப்புணோடு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் பண வரியம் பொருள் வரியம் இல்லை. உடல் சோர்வு, உடல் அசதி, உடல் வாதிகள் வரத்துக்கு வாய்ப்பு. அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. கடகராசியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள், சுருக்கமாக சொல்லப்போனால் இன்பமயமான நாள், உள்ள மகிழும். கணவன் மனைவியும் ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். வெளி வட்டாரத்திலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அற்புதமான நாள். சிம்மராசியை பொறுத்த மட்டும் இன்று பயம் அதிகமாக இருக்கும். அதனால் சிம்மராசிக்காரர்கள் பெண்கள்கிட்ட மிகவும் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கின்னு பயப்படக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்குது. கன்னிராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், ஆக்கப்பூர்வமான நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள். இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி தேடிக்கொண்டு இருக்கிறது.
துலா ராசியை பொறுத்த மட்டும் பண விரயம், பொருள் விரயம் இல்லை. உடல் சோர்வு, உடல் வாதி. அதனால் நீங்கள் இன்று உணவு கட்டுப்பாடோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். முழுக்க முழுக்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையே இந்த நாள் கொடுக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், யோகமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்களை வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் பணவரியோ பொருள் இல்லை. உடல் வாதி வரத்து அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் மறதி அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு வாட்டிக்கு இரு வாட்டி சிந்தித்து நிதானமாக செயல்படுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். மகர ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி பொறுமை காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க, உங்களுக்கு சிறப்பாக அமையும். கும்பராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். மீனராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய கருணை, பரிவு, உதவி, இரக்கம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் இன்று மிக கவனமாக இருங்க. வண்டி செல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதே தான். சந்திராசிரியனால கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.